கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் கர்த்தர் கொடுக்கிற வசனம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிராம் 99 வயதான போதும் கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஆபிராமுக்கு 99 வயசாயிருச்சு. கர்த்தர் அவனுக்கு தரிசனம் ஆகுதார். இதுதான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மனுஷனை தேடி தரிசனத்தை கொடுக்கிறார். சரியா? கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துறார். கர்த்தர் அவர்தான் கடவுள். சரியா? சர்வத்தை படைச்ச ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். முதல்ல என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கோ. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு அப்படிங்கிறாரு. தேவன் நல்லவர் தானே, சர்வத்தையும் படைச்சு கையில ஒப்பு கொடுத்துருக்கிறாருல, எல்லாத்தையும் அனுபவிக்கிறது கூட மனுஷனை தானே. கர்த்தருக்கு ஏதாவது பிடிக்குமா? ஒன்றும் கிடையாது. பூமியை படைச்சிருக்கிறார், கடலை படைச்சிருக்கிறார், மீன் இருக்கு, கடல் இருக்கு, மிருகங்கள் இருக்கு, எல்லாம் ஃப்ரீ தான். சரியா? உலகத்தையே படைச்ச கர்த்தர் அவர் யாரும் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இப்போ தகப்பை எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். உண்மைதானே? உத்தமமா இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் உத்தமமா வெளிப்படுதார். மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடா தோன்றுகிறார். புனிதனுக்கு புனிதரா தோன்றுகிறார். ஒரு மனுஷன் எப்படி கர்த்தரை பார்க்கிறானோ அப்படியே கர்த்தர் வெளிப்படுகிறார். நம்முடைய தேவன் அப்படிதான். சரியா? நீ உத்தமமா இருந்தா கர்த்தர் நன்மை வழங்காத இருக்க மாட்டார், நன்மையை கொடுப்பாரு. என்ன உத்தமமா பின்பற்றபடியா உனக்கு உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேங்கிறார். ஆபிரகாமுக்கு நீ உத்தமனா இருந்தா அவனை பார்த்து கற்று சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே உத்தமனா ஆபிரகாம் இருந்தான். அந்த செல்வ சீமானா கர்த்தர் மாற்றினார். கர்த்தரை ஆசீர்வதிச்சா அதை யாரும் தடை பண்ண முடியாது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அப்படி பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ, வாயிலுக்கு பறந்துக்கிற வார்த்தை காரியத்தை செய்து முடியும். சொல்லிட்டுலாம் அப்படியே போக மாட்டார். சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவார். ஒரு மனுஷனுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். சரியா? நான் உனக்கு எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கைகளை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். நீ எனக்குள்ளாக உத்தமமாக இருந்தா நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். சரியா? ஒன்று இல்லாம இருந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் நீ உத்தமனாய் இருந்தா நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. எப்படி ஆண்டவர் சொல்றாரு? நம்முடைய தேவன் நீ இப்படி இருந்தா அவனை ஆசீர்வதிப்பீங்கிறாரு. அவர் என்னதான் கேட்கிறாரு உங்ககிட்ட? உத்தமமா இருக்க வேண்டியதுதானே. யார் கேட்கிறாருன்னா உலக படைச்ச தேவன் கேட்கிறாரு. எனக்கு முன்பாக உத்தமமா இரு, நானும் உனக்கு ஆசீர்வதிக்கிறாரு. இது நல்ல டீல் தானே. சரியா? ஒளியிடத்துக்குலாம் வரணும். என்னது? ஆண்டவர் உலகத்தின் ஒளியா இருக்கிறார். சரியா? வெளிச்சமா இருக்கிறார். ஒளி இயேசு கிறிஸ்து நீரே என் வெளிச்சம். சரியா? அந்த வெளிச்சத்துக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி வரும்போது கர்த்தர் நம்ம இடத்தில் முகமுகமாய் பேசுவார். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். சரியா? அவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு நம்மிடத்துல பதில் பேசுகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய துக்கங்களை அறிகிறார், வேதனைகளை அறிகிறார். சரியா? கடவுளுக்கு கண்ணே இல்லை. கோபத்துல என்ன சொல்லுவாங்க? தேவனே அறிஞ்சிக்க மாட்டான். அவனுக்கு சொல்லுவான்
அவருக்கு உதவி செய்வாரு. உண்மையா இருந்தா ஆண்டவரை கேட்டால் உதவி செய்வாரு. துரோகம் பண்ணிக்கிட்டு போய் பேசிட்டு பேசினாலே 10 அடி தூரம் போனேன்னா அவர் எப்படி உதவி செய்வாரு? நீ தேவன் முன்னால நிற்கணும். தேவ சமூகத்தில் நிற்கா அவர் சமூகத்தில் நிற்கிறவனா காணப்பட்டு உத்தமமா நடந்தா உன்னா அதிகமா ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சரியா? அதைத்தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு. நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். முதல்ல திரளான பெருக பண்ணுவாங்க. திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஒரு பெரிய கூட்டத்துக்கே ஆபிரகாம் தலைவன் ஆக்குறாரு. ஒரு மனுஷனை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறாரு. அவன் ஆண்டவர் அறியாத மனுஷன். ஆபிரகாம் அறியாத மனுஷனை கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொல்றாரு, நீ எனக்கு உத்தமனா இருந்தா நான் உன்னை திரளாய் ஆசீர்வதிப்பேன், திரளாய் பெருக பண்ணுவேன். நம்முடைய தேவன் போல ஒரு தேவன் கிடையாது. நம்முடைய தேவன் மகா கிருபை உள்ளவர். முதல்ல மகா கிருபை உள்ளவர். அவரு அன்பு, அவ்வளோ அன்பு உள்ளவர். சரியா? ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை நம்மளுக்கு எடுத்து கொடுப்போமே. சரியா? நம்ம தேவன் முன்பாக உத்தமனாக இருக்கும். நம்மளை ஆண்டவர் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவது போல ஆபிரகாமை பெருக பண்ணார்ல, செல்வ சீமானம் மாத்தினார்ல, சொன்ன வார்த்தை நிறைவேற்றினார்ல ஆபிரகாமுக்கு. அப்ப இந்த நாளை கர்த்தர் சொல்றாரு, எனக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தால் அநேக திரளாய் நம்மளை பெருக பண்ணுவார். சரியா? ஆண்டவருக்கு பயந்து பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் சரணடையும் போது கர்த்தரை இயேசு கிறிஸ்து எல்லா பாவங்களையும் சுத்திகரிச்சு அவருடைய ரத்தத்தால, இயேசு ரத்தத்தால பாவங்களை சுத்திகரிச்சு அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சரியா? அப்ப இந்த நாள்ல கர்த்தர் சொல்ற நம்மளுக்கு முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாக இருக்க பழகணும். சரியா? தப்பு பண்ணாதான் என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. தப்பு பண்ணாதான் தப்பே பண்ணாதாங்க தேவன் கூட்டாக என்னன்னு கேட்பான். தப்பு பண்ணாதாங்க மரத்துக்கு பின்னால் உழைவான். தப்பு பண்ணாதான் பயப்படுவான். என்ன செய்வான்? தப்பு பண்ணவன் பயப்படுவான். தப்பு பண்ணா வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன் பயப்படுவான்? எப்போதும் உண்மை உத்தமமா தேவனுக்கு முன்னால நிற்கத்தக்கவர்களா வாழ்ந்துட்டு தேவனோடு வாழ்றதே நல்ல வாழ்க்கை. இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனுஷனும், இது ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் இந்த தேவன் கிடையாது. சர்வ பூமியின் தேவன் என்னப்படுவார். சர்வ பூமிக்கும் கர்த்தர் தான் தேவன். அவர்கிட்ட நீங்க உத்தமனா இருந்தா அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். உத்தமம் தான் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். உண்மை உத்தமமும் ஒருவனை வாழ வைக்கும். உண்மை உத்தமமும் அதனால நம்ம எவ்வளோ பாவங்கள் செய்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு பின்வாங்காம தேவனிடத்துல முழு இருதயத்தோடு அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரித்து புது மனுஷனா வாழ்க்கை கொடுக்க கர்த்தர் பிரியமா இருக்கிறார். சரியா? அன்பான தேவன் அழைக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராங்க. இந்த யூடியூப் சேனல் பார்க்குற யாரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிச்சு பெருக பண்ணுவாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே.